ஒரு 84 லட்சம் ரூபா மதிப்புள்ள காரை வெறும் 2.5 லட்சம் ரூபாய்க்கு வேற வழியே இல்லாம வித்திருக்காராமே ஒரு கவர்மெண்ட் ரூல்னால. அப்படி என்னென்ன ரூல் அது? 2015 மெர்சிடிஸ் பென்ஸ் ML350 ஒரு காரை டெல்லியில வசிக்கிறவர் வாங்கியிருக்காரு. 10 வருஷமா சந்தோஷமா அதோட டிராவல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் சடனா 10 வருஷம் பழைய டீசல் வண்டியா இருக்கட்டும் இல்ல 15 வருஷம் பழைய பெட்ரோல் வண்டியா இருக்கட்டும், ரெண்டுக்கும் ஃபியூல் கிடையாது அப்படின்னு கவர்மெண்ட் பேன் பண்ணிருக்காங்க. இதுக்கு காரணம் ஹை பொல்யூஷன் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடியே பொல்யூஷன் லெவல் டெல்லியில ஹை தான். அப்ப இந்த 10 வருஷமா கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. இப்ப இதனால பல்லாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எல்லாருமே டாக்ஸ் கட்டிட்டு தான் கார் வாங்கியிருப்பாங்க. அதுவும் ரோட் டாக்ஸ் ஒரு 15 வருஷம் கட்டி தானே வாங்கியிருப்பாங்க. அப்ப அதுக்கெல்லாம் என்னென்ன பதில்? ஈவி காரை கிரீனர்னு சொல்லி புஷ் பண்றாங்க. பட் அதை தயாரிக்கும் போதே அதிகப்படியா பொல்யூஷன் ஆகுது. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியையும் இந்தியாவில கிட்டத்தட்ட 70% கரிய எரிச்சு தான் தயாரிக்கிறாங்க. இதுல கரண்ட் கட்டு வேற. சரி, மக்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு பாப்போம்னா, ஈவியோட மெயின் சோர்ஸ் அப்படிங்கிறது பேட்டரியே முழுமையா டெவலப் ஆகாத ஒரு டெக்னாலஜி. இதுல சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்கவே வேணாம். இதுக்கு மானியமும் இருக்கு, டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வேற. ஹைபிரிட் காரு 40% பொல்யூஷன் பெட்ரோல் காரை விட கம்மி. இது என்விரான்மெண்ட்டுக்கு பெனிஃபிட். அதே சமயம் மக்களுக்கும் மைலேஜ் பெனிஃபிட் அதிகமா இருக்கு. ஈவி கார்ல வர எந்த பிரச்சனையும் இதுல வராது தானே. அதனாலதான் ஹைபிரிட் காருக்கு மானியமும் கிடையாது, டாக்ஸும் ஒரு 15% பெட்ரோல் காரை விட ஜாஸ்தி. என்ஜாய். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.